இன்னைக்கு அக்னி சிறகின் பாடத்தில் வந்து சகோதரி நிவேதிதை அவங்கள பற்றி பார்க்கணும். சகோதரி நிவேதிதை வந்து 1867ஆம் ஆண்டு அயர்லாந்தில் உள்ள டங்கன் என்னும் ஊரில் பிறந்திருக்காங்க. புரிஞ்சுதா? அப்புறம் அவங்க அப்பா பேர் வந்து சாம்வேல் ரிச்மான் நோபில். தாய் பேர் வந்து மேரி இசபெல் ஹாபில்டன். இவங்க வந்து சகோதரி நிவேதிதை வந்து சிறு வயசுல இருந்தே என்னன்னா ரொம்ப ஆன்மீகத்தையும் ஈடுபாடாக இருந்திருக்காங்க. இவங்க நம்ம நாட்டிலே முதல்ல பிறந்ததில்லை, அயர்லாந்தில் பிறந்தவங்க. அயர்லாந்தில் பிறந்தவங்க வந்து அதுக்கப்புறம் விவேகானந்தர் தான் ரொம்ப பிடிக்குமா. விவேகானந்தர் தான் யாருக்கு பிடிக்கும்? சகோதரி நிவேதிதைக்கு விவேகானந்தர் ரொம்ப பிடிக்கும். விவேகானந்தர் ஒரு தடவை அங்கே அந்த ஊருக்கு போயிருக்கும் போது அவரோட பேச்சு எல்லாமே ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப விவேகானந்தரோட நம்ம இப்போ விவேகானந்தர் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டோம்னா, இப்போ வந்து காந்தியை பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அதுக்கு இவங்களுக்கு விவேகானந்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க விவேகானந்தர் சீடராக மாறி விவேகானந்தர் அழைப்பை ஏற்றி நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இந்திய நாட்டுக்கு வந்திருக்காங்க. இந்திய நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னோட்டியே வந்து 1884ஆம் ஆண்டு அங்கே உள்ள பள்ளியில் வந்து இவங்க வந்து என்னவா இருந்திருக்காங்க, ஆசிரியராக இருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, 1884 ஆசிரியராக இருந்திருக்காங்க. 1882 வந்து ஒரு பள்ளியவே தொடங்கியிருக்காங்க இங்கிலாந்துல. எப்போ 8 வயசுல எவ்வளோ நாள் உழைப்போம்னா 1884 ஆசிரியராக இருந்திருக்காங்க. 1892 இங்கிலாந்துல வந்து ஒரு பள்ளியவே ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ எவ்வளோ கடுமையாக உழைச்சதுன்னு அப்படி இருக்க முடியும். அப்போ சிறந்த கல்வியாளர் அப்படின்னு இங்கிலாந்துல பட்டமும் இவங்களுக்கு பெற்றிருக்காங்க. இப்போ இவ்வளோ சிறப்பாக இந்த பெண் இருக்கிறத பார்த்து விவேகானந்தர் எல்லாரும் தெரியும். விவேகானந்தர் துறவி. அது வந்து நம்ம இந்து மத போதனைகளை பரப்ப வைக்க தெரியல. விவேகானந்தர் வந்து எல்லாத்துக்கும் தெரியாதவே கிடையாது. விவேகானந்தர் ஒரு துறவி. அப்போ விவேகானந்தர் வந்து இவங்களுக்கு வந்து பெண்ணில் வந்து ஒரு துறவியாக வாழ்ந்திருக்காங்க. கல்யாணம்லாம் முடிக்காம விவேகானந்தர் சீடரானா விவேகானந்தர் தான் இவருக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க, சகோதரி நிவேதிதை. சகோதரி அப்படிங்கிறது எதுக்கு வந்ததுன்னா, ஒரு பட்டம் லண்டனில் வந்து பிளேக் நோயால் எல்லாரும் பாதிக்கப்பட்டு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பால் மட்டும் இவங்க அங்கே போய் சாப்பாடு கொடுக்க, பால் கொடுக்க, அப்புறம் வந்து மலம் ஜலமாக இருக்கணும், அதெல்லாம் கையால் சுத்தப்படுத்தி நிறைய உதவிகள் செஞ்சோம்னா அந்த எல்லாரும் இப்போ நீ இப்போ இருக்கேன்னா நான் இருக்கேன்னா ஒரு சகோதரினா நம்ம உடனே போய் உதவி செய்வாங்க. இப்போ சகோதரி கூட உதவி செஞ்சுட்டாங்கன்னு அந்த சகோதரிங்கிற பேர் வந்துச்சு. தொண்டுள்ளம் நிறைஞ்சவங்க. இவங்க வந்து ரொம்ப தொண்டுள்ளம் நிறைஞ்சவங்க. நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க, நிறையா கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து கல்யாணம் முடிக்காமல் வந்து நாட்டுக்காண்டி சேவை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப வந்து இந்தியாவிலே வந்து ஒரு பெண்களுக்காக கொல்கத்தாவில் பள்ளி ஒன்றை தொடங்கியிருக்காங்க. கொல்கத்தா வந்து பள்ளியை தொடங்கி சாரதா தேவி அம்மையார் திருவிழா. சாரதா தேவி அம்மையார் வந்து இதை வந்து திறந்து வச்சுருக்காங்க. சாரதா தேவி மேலே ரொம்ப ஈர்ப்பு வந்து, சாரதா தேவியும் ஒரு துறவி தான். அப்போ வந்து இவங்களுக்கு சாரதா தேவி மேலே ஈர்ப்பு வந்து அதே மாதிரியுமே நம்மளும் தொண்டாற்றணும். மக்களுக்கு வந்து ஆன்மீகமும் பெருசு தான், ஆனால் தொண்டு தான் பெருசுன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப மக்கள் பணியில் இருந்திருக்காங்க. அப்புறம் ராமகிருஷ்ணா நல்லா பார்த்துக்கோங்க, ராமகிருஷ்ணா தொண்டர் சங்கம் என்ற அமைப்பையும் தனியாக தொடங்கியிருக்காங்க. அதை தொடங்கி அதில் வந்து பெண்கள் வந்து அன்னை பெசன்ட் அம்மையார் வச்சு நம்ம பார்த்தோம்னாமா, அவங்க வந்து பெண்களுக்காண்டி வந்து தையல் கலை, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தொழில் கொடுத்த மாதிரி இவங்களும் அதே மாதிரி தையல் பயிற்சி, தனியாக தொழில் பயிற்சி, மண்பாண்ட பயிற்சி, இப்படி வந்து நம்ம பெண்களுக்காண்டி நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ விவேகானந்தர் இறந்த உடனே வந்து சகோதரி நிவேதிதை வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் திரும்ப நாட்டுக்காக உழைச்சி நிறைய சேவைகள் பண்ணியிருக்காங்க. அப்போ கரெக்டாக இவங்க வந்து என்னன்னா 43 வயசு வரைக்கும் தான் இருந்திருக்காங்க. கரெக்டாக அக்டோபர் 13 இறந்துட்டாங்க. 1911 இவங்க இறந்துட்டாங்க. நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க, துறவியாக வாழ்ந்திருக்காங்க. நம்ம நாடே இல்லை, நம்ம நாட்டை வந்து எவ்வளோ பிரபலியப்படுத்தணும்னு சொல்லி நிறைய நம்ம நாட்டுக்காண்டி பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம நாட்டில் இருக்க நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம நாட்டுக்கு வேற யாரோ வந்து நம்மளுக்கு நிறைய பேரணிகள் தர பாடுபட்டுருக்காங்க. அப்போ இவங்களாம் ரோல் மாடலாக நினச்சிட்டு நம்மளும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் வந்து நம்ம படித்து ஒவ்வொரு சாதனைகளும் தலைநாட்டு உங்களுக்கு எதுக்காண்டி சொல்கிறதுன்னா யாருன்னா எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க. நம்மள சுதந்திரம் இல்லாதனாலே இப்படி வாழ்ந்துருக்காங்க. நமக்கு சுதந்திரம் இருக்குது, நம்ம என்னென்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற சுதந்திரம் இருக்குது. அதை வந்து கரெக்டான ரூல்ஸாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா?
ஏ பெண்ணே, நீ அழகா இருக்கிறத வந்து வேற யாரும் சொல்லக்கூடாது, அந்த சுதந்திரத்தை கூட அடுத்தவங்க கொடுத்துக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அழகா இருக்கோம்னு சொல்லி அடுத்தவங்க சொல்ல யாரு, அதை நம்ம ஒத்துக்கிட கூடாது. யாராவது அழகி அப்படின்னா அந்த வேலை தான் மெயின், வெரி குட். அதான் சொன்னா அந்த சுகத்தை யாருக்கும் நீங்க கொடுக்காதீங்க. யாருனாலுமே இப்போ வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது. அழகா இருக்குன்னா அப்படி இது பண்ணிடணும். இப்போ நம்ம தன்னம்பிக்கையா நம்ம இருக்கணும். தன்னம்பிக்கை தான் அழகு. யாரும் சுழற்சியான வார்த்தைக்கு நம்ம மயங்கக்கூடாது. இப்போ ஒரு ஹார்ட்ல ஒரு பிரச்சனை உள்ளவர் வந்து ஒரு நாய் வளர்த்துருக்காரு. ஒரு நாய் வளர்த்துருக்காரு, ஒரு வேற யாருமே இல்லை. திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு, ஹார்ட் அட்டாக் வந்த உடனே திடீர்னு ஆம்புலன்ஸ் வந்து இறங்கி கொண்டு போயிட்டே இருக்காங்க. அந்த நாய் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு. டிரைவர் பார்த்தாரு 7 கிலோமீட்டர் தூரம் அந்த நாய் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ பாவப்பட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டார் டிரைவர். வண்டி நிப்பாட்டிட்டு அந்த கதவை திறக்காரு. அந்த வேன் கதவை திறந்து நாயை உள்ள விட்டுருந்தாரு. இதில் நம்ம என்ன உணரணும்னு சொன்னால், 7 கிலோமீட்டருக்கு அடுத்தால அவர் கதவை திறக்கணும்னு இருக்கு. அப்போ விடாமுயற்சியாக அந்த நாய் வந்து ஓடி இருக்கான். நம்ம எப்படியாவது கதவை திறப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே அது ஓடி இருக்கு. அதனால நம்மளும் நம்பிக்கையாக தன்னம்பிக்கையாக நம்ம இருக்கணும். மற்றவங்க வந்து நம்மளை வந்து அவாய்ட் பண்ணி பேசுவாங்க, நீ இது எதுக்கு அது எதுக்குமாங்க. நம்ம நேரத்தை பயனுள்ளதாக செலவழிக்கணும். பெண்களை பற்றி எதுக்குன்னா, எத்தனையோ பெண்கள் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சுதந்திரத்துக்கு முன்னே எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. தனியாக ஒரு பெண்ணாக இருந்து படித்து கல்வியாளராகி, அதுக்கப்புறம் என்னென்னலாமோ ஒரு தொண்டு சங்கத்தை ஏற்படுத்தி பெண்களுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இப்போ சுதந்திர இந்தியாவில் இருக்கோம். நம்ம என்னன்னாலும் எதுனாலும் செய்யலாம். நம்ம அது மெயின் காரணம் படிப்பு. முழு கவனமும் படிப்பு இருக்கணும்.